ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் பேஷன். நம்ம இன்றைக்கி தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை இப்போ வானிலையில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாவு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஆற விட்டுறலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போது இந்த மாவு எப்படி பதம் இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி இழுத்து விட்டால் நல்லா வரணும், கோடு மாதிரி நம்ம குழம்பு மாதிரி நேராக வரணும், ஸ்ட்ரைட்டாக. அதுதான் பதம். இப்போது இந்த வறுத்த மாவை இப்போ ஜல்லடையில் கொட்டிடுங்க. ஜல்லடையில் போட்டதுக்கப்புறம் அடுத்ததாக நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதே மாதிரி உளுத்தம்பருப்பு வறுத்ததையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பையும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா ஜலிச்சுக்கோங்க. இப்போது ஏன்னா அதில் இருக்கிற சின்ன சின்ன துகளெல்லாம் பவுடர் ஆகாமல் இருக்கும். அதெல்லாம் எடுத்துடலாம். எண்ணெயில் போட்டு அது வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் அதை எடுத்துட்டு இப்போது இது கூட நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இது கூடவே பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலையை இந்த மாதிரி 2ஆக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. 1 மணி நேரம் ஊற வச்ச பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு இது 2ஐயும் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ எண்ணெய் 2 டீஸ்பூன் அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு இது கூட சேர்த்திக்கோங்க. மாவு கூட சேர்த்துட்டு ஸ்பூன்லேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் கை வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ தண்ணி நம்ம தெளித்து கோதுமை மாவு சப்பாத்தி பிணையும் இல்லைங்களா, அந்த மாதிரி பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு அளவுக்கு பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது நம்மளுக்கு வேண்டிய மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது சின்ன சின்ன பாலை உருட்டி எடுத்து தனியாக நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது தட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நீங்கள் என்கிட்ட பூரி கட்டை இருக்குது. இதில் பிளாஸ்டிக் கவர் 2 பக்கம் கட்டிட்டு நடுவில் வச்சு நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஈவனாக வரும். இதை ஒரு வெள்ளை துணியில் எடுத்து போட்டுருங்க. இப்போ இதோட ஈரத்தன்மையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம போட்டு எண்ணெயில் போட்டு எரிச்சோம்னா ஈரத்தன்மை போயிடும். அப்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதனால தான் இப்படி செய்கிறது. உங்கள்கிட்ட பூரி கட்டை இல்லைன்னா பிளேட்டோ இல்லை சப்பாத்தி கட்டையில் கவர் போட்டு அது மேலே வச்சு ஈவனாக ஒரு டவராவோ ஏதோ ஒன்று வச்சு அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு இந்த மாதிரி ஃபோர்க்கால் குத்திக்கோங்க. அப்போ தான் இது உப்பாமல் வரும். அதனால தான் இப்படி ஃபோர்க்கால் குத்தி விட்டுக்கிறது. அவ்வளோதான், நம்மளோடது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. தட்டை இப்போது ஆயிலில் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சு. இப்போது ரெடியாக இருக்கு. இது எல்லாத்தையும் போட்டுடலாம் அப்படியே. இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சு இதை பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக இதாயிரும், அது நமுத்து போயிடும். அப்புறம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி வச்சு எல்லாத்தையும் போட்டுட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிட்டு கொஞ்சம் 1 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கோங்க ஆயிலிருந்து. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.